உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடைய வடமாநில கொள்ளையர் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர்களிடம் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். தற்பொழுது பிடிபட்ட கொள்ளையர்கள் அவர்களுடைய பின்னணி நமக்கு முழுமையாக தெரிய வந்திருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் எங்கே வச்சு அவங்க கிட்ட விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது? விசாரணை யார் தலைமையில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது? முழுமையான தகவல்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை ஏடிஎம்மில் கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வரை கொள்ளை நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே வந்த கண்டெய்னர் லாரி சந்தேகத்துக்குரிய வகையில் இருப்பதால் போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது கண்டெய்னர் லாரியில் வடமாநில கும்பல் சோதனை சாவடியில் நிற்காமல் போலீசாருக்கும் உரிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் சென்றனர். இதையடுத்து போலீசார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கண்டெய்னர் லாரியில் இருந்தவர்களை கைது செய்தனர். அப்போது கண்டெய்னர் லாரியில் இருந்தவர்களை கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறை தரப்பில் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி என்பவருக்கு இடது மார்பில் காயம் ஏற்பட்டது. அதாவது வடமாநில கும்பல் கத்தியால் தாக்கினர். இதனை அடுத்து போலீசார் தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்தினர். இதில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 37 வயது ஜமாவுதீன் என்பவர் கொலை செய்யப்பட்ட என்கவுண்டரில் உயிரிழந்தார். இதையடுத்து தப்பிச் செல்ல முயன்ற ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அஜர் அலி என்பவருக்கும் படுகாயமடைந்தது. மற்றும் காவல்துறை தரப்பில் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்த 3 பேரையும் பள்ளிப்பாளையம் அருகாமையில் உள்ள பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக காவல்துறை தரப்பில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கு முன்னதாகவே சம்பவ இடத்தில் தடயங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். தற்போது வடமாநிலத்திலிருந்து வந்த கண்டெய்னர் லாரியில் 7 பேர் இருந்ததாகவும் அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 6 பேரில் ஒருவர் படுகாயமடைந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே 5 பேரை கைது செய்த போலீசார் வெப்படை காவல் நிலையத்தில் மேல் பகுதியில் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த வடமாநில கும்பலத்தைச் சேர்ந்தவர்கள் ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இவர்கள் குறிப்பாக ஒசூர் பகுதியில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் சிக்கி தொடர்புடையதாகவும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரிப்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய பிறகும் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று படுகாயமடைந்த காவல் ஆய்வாளருக்கும் காவல் உதவி ஆய்வாளருக்கும் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு சிகிச்சைக்கான தேவைகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர். குறித்து இந்த வடமாநில கும்பலத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக கேரள மாநிலத்தில் ஏடிஎம் கொள்ளை சம்பவம் நிகழ்த்தி இருப்பதும் வேறு தமிழகத்தில் அருகாமையில் உள்ள தமிழகத்தில் வேறு ஏடிஎம் கொள்ளைகளில் தொடர்புடையவர்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த என்கவுண்டருக்கான காரணம்
அதே மாதிரி இந்த கும்பலில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது குறித்த முழு விசாரணையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சேலம் சரக டிஐஜி உமா இன்னும் சற்று நேரத்தில் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த வடமாநில கும்பல் அவர்களது வயது, பெயர் என்ன என்பது இருக்கும். தற்போது முதல் கட்டமாக மேலே இருக்கக்கூடிய 5 பேரோட வயது தோராயமாக 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கும். எல்லாருமே ராஜஸ்தான், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் குறிப்பாக திட்டமிட்டு ஏடிஎம் மட்டுமே கொள்ளையடிக்கும் நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சதாசிவம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வடமாநில கொள்ளையர்கள் என்கவுண்டர் செய்து பிடிபட்ட விவகாரம். ஒரு கொள்ளையன் என்கவுண்டரில் பலியான நிலையில் மற்றவர்கள் தற்பொழுது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்தபோதுதான் இந்த கொள்ளை கும்பல் குறித்தான தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. போலீசார் மீது கொள்ளையர்கள் தரப்பில் பயங்கர தாக்குதல் நடத்திய நிலையில் தற்காப்புக்காக போலீசார் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் என்கவுண்டரில் கொள்ளையர்களில் ஒருவன் இறந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மற்ற கொள்ளையர்கள் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் தற்பொழுது விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருச்சூரில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளை சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது இவர்கள் பிடிபட்டிருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடந்த ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக அம்மாவட்ட எஸ்பி தங்கதுரையும் தற்பொழுது இந்த விசாரணையானது ஈடுபட்டிருக்கிறார். அவரும் கொள்ளையர்களிடம் தற்பொழுது விசாரணை செய்து வருவதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை வேளச்சேரியில் இதே மாதிரி வடமாநில கொள்ளை கும்பல் ஒன்று என்கவுண்டர் செய்து கொல்லப்பட்டது. தற்பொழுது 12 ஆண்டுகள் கழித்து மற்றொரு வடமாநில கொள்ளை கும்பல் சிக்கியிருக்கிறது. அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, இதற்கு முன் வேறு எந்தெந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது குறித்த முழுமையான விசாரணையானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பட்டப்பகலில் நடு ரோட்டில் இந்த மாதிரியான ஒரு என்கவுண்டர் சம்பவம் அரங்கேறியிருப்பது நாமக்கல் மாவட்டத்தில் அந்த வெப்படை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் வெளிவரக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.